வாக்காளராக விருதுநகர் தொகுதியை சேர்ந்தவங்க. மதுரையை சேர்ந்தேன். சொந்த ஊர் மதுரை. ஓட்டு வந்து விருதுநகர் தொகுதி ஓட்டு விருதுநகர் தொகுதி எனக்கு. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். அவங்க தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வருத்தம் தான். விஜயகாந்த் அவர்களோட ரைஸ் மில் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது. கீரத்தூர் தான் ஒரு ரைஸ் மில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அவனியாபுரத்தில் எங்கள் வீடு. அவனியாபுரம் மதுரை அவுட்டர்னால எங்களுக்கு விருதுநகர் தொகுதி கொடுத்தாங்க. தலைவர் விஜயகாந்த் பையன் அந்த தொகுதியில் எம்பியா நின்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் முன்னிலை வந்தோன்னா ஒரு தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சுவாங்க. விருதுநகரும் தருமபுரியும் ஃபாரன் பிலோ வந்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி 4633 அந்த நம்பர் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஓட்டு எண்ணிக்கையில் தான் அவர் தோற்றுருக்காரு. குறைந்த ஓட்டு எண்ணிக்கையில் தோற்ற ஒரே எம்பி இந்த தேர்தலில் தலைவர் விஜயகாந்த் பையன் விஜய் பிரபாகர். ஒரு ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது. விஜய் பேர்லேயே விஜய் இருந்துச்சு. கண்டிப்பாக விஜயம் பெறுவாருன்னு நினச்சேன். கடைசி பாலில் ஒரு 6 அடித்து ஜெயிக்க வைப்பாங்கன்னு பார்ப்பேன். அந்த 6 அடிக்க முடியாமல் போச்சு அவரால். அது ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு ஒன்று. வேற என்ன சொல்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி முதல் ஆஃபில் அவர் முன்னிலையிலே வந்திருந்தார். ஒரு சின்ன கேப் விட்டாங்க. அந்த கேப் எதுக்குன்னு தெரியும். அது நம்ம என்னத்தை சொல்கிறது? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் பெரிய ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. எதிர்காலத்தில் கண்டிப்பாக டஃப் ஃபைட்டு கொடுத்தா தோற்றுருக்காரு. நிச்சயமாக நடந்தது. சார், என்னை பொறுத்தவரை சார், ஆட்சி கையில் இருக்கு. கலெக்டர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆட்கள். அப்போ அதெல்லாம் மீறி கூட இவ்வளவு போராடி இந்த தூரத்துக்கு இவர் இவ்வளவு தூரம் வந்ததே நான் பெரிய சாதனையா நினைக்கிறேன். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு தூரம் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது சாத்தியமாயிருக்கு அவருக்கு. அதனால வெற்றி, என்னை பொறுத்தவரை அவர் வெற்றி தான். பட் இவ்வளவு அதிகாரத்தையும் ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் மீறி இவ்வளவு தூரம் ஜெயிச்சதே பெரிய வெற்றி தான். அதனால அவருக்கு பெரிய எதிர்காலம், பெரிய வெற்றி காத்திருக்கு. அவர் மக்கள் சேவையில தொடர்ந்து இருக்கணும். அது தோழக்கூடாது. நாங்கள் கட்சிக்கெல்லாம் கிடையாது. ஆனால் பற்று கொண்டவங்க, அவர் மேலே பாசம் கொண்டவங்க எங்களை மாதிரி லட்சக்கணக்கில் இருக்கோம். அதனால தைரியமா அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து தற்காலிகமானதுதான். ஏன்னா அவங்க பெற்றவங்க செய்த புண்ணியம் வந்து பிள்ளைங்களை வந்து சேரும் கண்டிப்பாக. அதனால அவர் செஞ்ச புண்ணியம் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இவர் தான், விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து அதிகமா தர்மம் காரியங்கள் பண்ணது திரைத்துறையில. ஸோ அந்த புண்ணியங்கள் வந்து பிள்ளைங்களை கண்டிப்பா வந்து சேரும். அதனால அது கண்டிப்பா இந்த தோல்வி தற்காலிகமானது. இதுவே அவர் ஜெயிச்சிருக்கணும். அதுல உள்ள என்ன நடந்தது தெரியல. பட் வெற்றி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. அவங்களுக்கு வயசு நிறைய இருக்கு, எதிர்காலம் நிறைய இருக்கு. அதனால இன்னும் நம்பிக்கையா உழைக்கணும். அவங்க அப்பா மாதிரி அதே குணத்தோட இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல, நாங்க வந்து வெற்றி பெறுவார்னு நினைச்சோம். அது ஓட்டு எண்ணிக்கை கூட அவரு ரொம்ப கூர்மையா விருதுநகரை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மாறி முன்னிலையிலே இருந்தாரு. அப்போ கண்டிப்பா ஒரு கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் அவர் ஜெயிக்கணும். அப்போ அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவரோட ரசிகர்களுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல அது துரதிருஷ்டவசமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எதிர்காலத்துல நிறைய அவருக்கு வெற்றிகள் கிடைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம், கடவுளை வேண்டிக்கிறோம், கேப்டன் அவர்களையும் வேண்டிக்கிறோம். ஆமா, பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, மதியத்துக்கு மேல வந்து ஒரு சின்ன கேப் வந்து ஆமா, அதுல எங்களுக்கும் டவுட் இருக்கு. அவங்க பிரேமலதா மேடமும் சொல்லியிருந்தாங்க. அதுல எங்களுக்குமே வந்து அதுல சாமானியன் யாரு பார்த்தாலும் அதுக்கு அந்த சந்தேகன்றது வரதான் செய்யும். அது எதனால அப்படின்னு தெரியல. அது அந்த தவிர்த்திருக்கலாம். அது வந்து ஆட்சித்தலைவர் வந்து தவிர்த்திருக்கலாம். அது எங்களுக்கு வருத்தம் தான். சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த எதிர்கட்சிக்காரங்க வந்து பல குளறுபடிகள் செஞ்சிருந்தாங்க. ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. ஆட்சி சார், நிறைய சாத்தியம் இருக்கு. ஒரு சாமானியனா இது யாருக்குமே சாதாரணமா தோன்றதுதான். இது வந்து அந்த இடத்துல அந்த காலதாமதமானாலும் சரி, அந்த தொய்வு எதனால அப்படின்றது ஒரு சாதாரண குடிமகனா எல்லாருக்கும் தோன்ற ஒரு சந்தேகம் தான். இது தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு, அந்த பார்லிமெண்ட் தேர்தல் பொறுப்பாளருக்கு இருக்கு.
அது அவங்களோட கடமை. இதுக்கு அவங்க வந்து இந்த விளக்கம் வந்து இது கேட்டதுக்கு அவங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க அவங்களோட இதை கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தீர்வோ அதுக்கு சொல்யூஷன் அல்லது அது காரியங்களை வந்து விளக்க வேண்டிய பொறுப்பு அந்த பார்லமெண்ட் தேர்தல் பொறுப்பாளருக்கு இருக்கு. அதை அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம். பட் முடிஞ்சது. ஆனால் அதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒன்றும் இல்லை. ஆனாலும் தோல்வியை வந்து நாங்கள் ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்குறோம். வருத்தம், ரொம்ப வருத்தம். பெரிய வருத்தம். அவங்க வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறு வாக்கு எண்ணிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது எப்படி சாத்தியமா? இல்ல, அது அவங்களோட கருத்து. ஆனா அதுக்கு சாத்தியம் இருக்கிற மாதிரி நாங்க நினைக்கல. அது அவங்களோட கருத்து, ஒரு ஆதங்கம், அவங்களோட நிலைப்பாடு. அது அந்த இடத்துல இருந்தா அப்படிதான் அவங்களோட அறிக்கை இருக்கும். அது அவங்களோட நிலைப்பாடு. பட் அதுக்கு சாத்தியம் இருக்குமா அப்படின்னு நாங்க நினைக்கல. சாமானியனா நாங்க நினைக்கல. அது திருப்பி வைப்பாங்களா அப்படின்றது சாத்தியம் இல்லைதான் எங்களை பொறுத்தவரை. பட் ஆனா ஒரு நாள் மாறும். இந்த இந்த ஆணவங்கள் வந்து ஒரு நாள் மாறும். அதுக்கு வந்து விஜய பிரபாகரன் வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருப்பாருன்றதை நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம ஓட்டு எந்த இடத்துல வந்து நிறைய அசாதாரண சூழ்நிலைகள் நடந்துச்சு, வழக்கமான சூழ்நிலை நிறைய அசாதாரண சூழ்நிலைகள் நடந்துச்சு, அதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு மக்களாகி நம்மளும் ஃபர்ஸ்ட் வந்து விருதுநகர் மக்கள் மாற்றி போட்டிருப்பாங்க, ஒரு பணம் வாங்கிட்டு மாற்றி போட்டிருப்பாங்க, ஜாதிக்காக போட்டிருப்பாங்க. ஒரு மக்களை குறைய சொல்ல முடியாது சார். நாங்க மக்களே, நான் என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து மக்களை குறை சொல்ல மாட்டேன். இவ்வளோ ஓட்டுக்கு அங்க ரூபா கொடுத்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்கு ரூபா கொடுத்து அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணி கூட, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட இவ்வளவு தூரம் ஒரு ஒரு இது பண்ணதே வந்து ஒரு டஃப் கொடுத்ததே வந்து மிகப்பெரிய வெற்றி. ஆக்சுவலா அது நேர்மையா நடந்திருந்தா இவரெல்லாம் ஒரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பார், நேர்மையா நடந்திருந்தா. ஸோ இதுல குளறுபடிகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சாமானியன் பார்வையில இதை வந்து நம்புறாங்க. இது வந்து சரியான விளக்கம் கொடுக்க வேண்டியது அந்த அதிகாரிகளோட பொறுப்பு. அரசாங்கத்தை மீறி அந்த பொறுப்பு அதிகாரிகள், அவங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், அவங்களாம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சாமானிய மக்கள் எதிர்பார்க்காங்க, பாமர மக்கள் எதிர்பார்க்காங்க. இந்த தேர்தல் வந்து மறுவாக்கு வந்து இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? அப்படியே அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு போகணுமா? ஏன்னா அது வந்து நியாயமான தோல்வியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது வந்து சரி செய்து புலரவை செய்து ஒரு தோல்வி அதுக்கான நியாயம் தேவை. சரி, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அசுர பலத்துல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியாயமான செயல்பாடு உள்ளவங்கள்ட்ட நம்ம போராடி நியாயம் கேட்கலாம். இது 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 போராட்டம் வந்து விரயம் தான் ஆகும். இருந்தாலும் வந்து நம்ம அதுக்காக விட்டுற முடியாது. ஒரு நியாயத்துக்கு கட்சி சார்பில் மேடம் என்ன போராட்டம் பண்றாங்களோ அது பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னா எங்களோட பார்வையில அது வாய்ப்பு இவங்க இதுல கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதனால போராட்டம், அவங்களோட எதிர்ப்பு பதிவு பண்றத தவறக்கூடாது. அது அவங்க செய்யணும். அது அவங்க கடமை. கட்சி தலைவரா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க தோன்றக்கூடாது. அவங்க இந்த போராட்டம் முன்னெடுக்கணும். அதெல்லாம் சரிதான். பட் இதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குமா இவங்க சார்பில் அப்படின்னா அது வந்து இவங்கள்ட்ட இருந்து நியாயம் கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம். அதான் சார் எங்களோட கருத்து. சார் இதெல்லாம் வந்து கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ஓட்டு பணம் வந்து வீட்டுல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு தொகுதியை தக்கன 500 300 எல்லாம். இதெல்லாம் வந்து அதுல ஒரு பெரிய இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்லாம் இல்லை சார். விஞ்ஞான பூர்வமெல்லாம் விஷயம் இல்லை. இது எல்லாம் சாதாரணமான விஷயம். நீங்க வந்து கேமரா இல்லாம நீங்க வந்து சாதாரண தொகுதி மக்கள்ல கேட்டாலே யார் யாருக்கு இவ்வளவு வந்தது அப்படின்றத சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன் சார், அப்ப அதை மீறி கூட இவ்வளவு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தானே. அதை மீறி கூட அது காசு வந்து ஒரு பொருட்டா இல்லை சார். காசு கொடுத்தா கூட அதை மீறி வந்து மக்கள் நியாயத்து பக்கம் நிற்பாங்க. காசு வாங்குவாங்க. ஆனா ஓட்டு வந்து நியாயத்து பக்கம் போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. காசு கொடுக்குற கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்து பழகிட்டாங்க, காசை அடிச்சு பழகிட்டாங்க, கொடுத்து பழகிட்டாங்க. பட் அதை மீறி நியாயத்துக்கு மக்கள் காசை வாங்கிட்டு கூட ஓட்டு போடுவாங்கன்னு விருதுநகர் தொகுதி மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது வாக்கு வித்தியாசம் வேணா கம்மியா இருந்திருக்கலாம் தோற்றது. ஆனா வந்து மக்கள் அதை மீறி நமக்கு ஓட்டு போட்டதே பெரிய விஷயம். மக்கள் மேல குறை சொல்லக்கூடாது சார். என்னன்னா ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் பாக்குறாங்க சார். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாங்கிறது எவ்வளவு 5 வருஷத்துக்கு எவ்வளோ எட்டனா கூட வராது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா. அந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை மக்கள் என்னைக்கு பார்க்கறது நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் தமிழக மக்கள் வளர்ச்சி அடைவாங்க.
நல்ல வாக்காளர், நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பாங்க ஃபியூச்சரில். அதான் நடக்கும். கேப்டன் அவர்களுக்கு வந்து நற்பேருக்கும் விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து கடத்துல படிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டுகள் கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படிங்கும்போது பாதிக்கு பாதி தான் அவர் வாங்கியிருக்காரு. 3,70,000 பக்கத்துல அவர் வாங்கியிருக்காரு. சாதாரண ஒரு பாமரனுக்கும் ஒரு அவங்க சந்தேகம் வருதா இல்லையா? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, சரியா தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லை வந்து அங்கே ஏதாச்சும் சொல்லிட்டு சாதாரண மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் எழதான் செய்யுது. அதுக்கு எப்படி விருதுநகர் மதுரை மக்களை நீங்க இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தீர்த்து வைக்கணும் சார். அதிகாரிகள் தான் தீர்த்து வைக்கணும். இதுல வேற அதான் இதுக்கு மேல அதுல என்ன கிடைக்கும்னு தெரியல. அது அதிகாரிகள் தான் வந்து இதுக்கு ஒரு இது சொல்யூஷன் கொடுக்கணும். எப்படி மேடம் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்களோ, அவங்களோட சந்தேகத்துக்கு எழுப்புனாங்களோ, அதே போல் அவங்களும் ப்ரெஸ் மீட் வச்சு பொது மக்களுக்கு வந்து பொதுவில் சொல்லணும் என்ன நடந்தது என்றது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அந்த அதிகாரிகளுக்கு இருக்கு. அதை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு சாதாரண மக்களாக நாங்கள் எதிர்பார்ப்போம் சார். ஆமாம், விருதுநகர் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இந்த மக்கள் நல்லா எங்க 72nd பிளேஸ் விருதுநகர் தொகுதி போலிங் வந்து 2nd பிளேஸ் நினைக்கிறேன் தமிழ்நாடு. 72% போலிங் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு அதிகம். இன்னும் ஒரு 10% கூட ஓட்டு போட்டிருந்தாங்கனால விஜய பிரபாகர் வந்திருக்க வாய்ப்பு. கேக்குறேன். களப்பணி எப்படி பண்ணாரு விஜய் பிரபாகர்? களப்பணி எப்படி தேர்தல் டைம்ல எப்படி எல்லாம் மக்களை சந்திச்சாரா? அந்த தொகுதியில செஞ்சாரு. மதுரை அவுட்டர்ல கொஞ்சம் கம்மியா தான் வந்தாரு. ஆனாலும் எங்களுக்கு தலைவர் மேல உள்ள நம்பிக்கையில அவருக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு தடவை நான் பார்த்தேன் எங்க தொகுதிக்கு வந்திருந்தாரு அவரு. மற்றபடி அந்த விருதுநகர் தொகுதியில அவர் எல்லா இருந்த ஏரியாலாம் போய் பார்த்து மக்களை கன்வின்ஸ் பண்ணாரு. அதே இப்ப அவங்க தகப்பனார் இறந்து கொஞ்ச நாள் அவருக்கால கொஞ்சம் எமோஷன் ஆகி கொஞ்சம் பேச முடியல. அதனால கொஞ்சம் ஃபுல் ஃபிளஜ்டா இறங்காம கொஞ்சம் மீடியமா தான் பண்ணாரு. அடுத்த தேர்தலில் கண்டிப்பா நல்லா வாக்கு சேகரித்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனுபவமானது அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறோம். என்னைய பொறுத்தவரையும் அவரோட உழைப்பு வந்து அசாத்தியமான உழைப்பு. இந்த மாதிரி ஒரு மன இறுக்கமான சூழ்நிலையில கூட அவங்களோட உழைப்பு வந்து நல்ல உழைப்பு தான். அது போக கூட்டணி கட்சியினரும் நல்லா உழைச்சாங்க. அதுல குறையே சொல்ல முடியாது. ஏடிஎம்கேவானாலும் சரி, அந்த கூட்டணி கட்சியோட உழைப்பு வந்து அதிகமா இருந்தது உண்மை. அது இவரோட உழைப்பு ஜாஸ்தியா இருந்தது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆனதும் உண்மை. அதான் இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து சரிவு இருக்கு. அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இவங்க மறுபடியும் அதை அடுத்த எலெக்ஷன்ல சரி பண்ணுவார் நாங்கள் நம்புறோம். விரைவில் அவரை சட்டமன்ற உறுப்பினரா அல்லது பாராளுமன்ற உறுப்பினரா விஜய் பிரபாகரன் வந்து நாங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறோம். 2026ல தேமுதிக வந்து கூட்டணியோட தனித்து நிக்கிறதுக்கு இன்னும் கட்சி வலுப்படுத்தணும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வயசு நிறைய இருக்கு இன்னும். அப்போ வந்து அவர் இன்னுமே வந்து நிறைய கவனம் செலுத்தி களப்பணி கொண்டு போகணும். துவண்டு கிடக்கிற தொண்டர்களை இன்னும் வந்து அவரை சுறுசுறுப்பாக்கணும். அதுக்கெல்லாம் வந்து அலைன்ஸ் தான் இப்போதைக்கு சரியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது அவங்களோட நிலைப்பாடு, கட்சி நிலைப்பாடு, அந்த எலெக்ஷன் சூழ்நிலையை பொறுத்து அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறோம். இப்போதைக்கு கூட்டணி பெரிய வலுவான கூட்டணியில நின்னோம். அடுத்த எலெக்ஷன்ல ஒரு கட்சியினர் ஒரு 10 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏன்னு வரும்போது இன்னும் கட்சி வந்து உஷாரா வேலை செய்வாங்க. நம்பிக்கையா அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்கன்னு நம்புறோம். இறப்புக்கு பிறகு தேமுதிக வந்து மக்களிடையே அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஆதரவு பெருகிருக்கிறாங்க கம்மியா இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அனுதாபம் வந்து நிறைய இருக்கு. நம்ம தவறு விட்டோன்ற மக்கள் ஃபீல் பண்றாங்க. அதாவது யார் ஒரு பெரிய தலைவர் சமீபத்துல இறப்புக்கு இல்லாத வருத்தம் கேப்டனுக்கு இருந்தது. அது வந்து மறுக்கவே முடியாது. எந்த பெரிய கட்சி தலைவராலும் அது மறுக்க முடியாது. எந்த பெரிய தலைவருக்கு இல்லாத ஒரு வருத்தம் வந்து மக்கள் மனசுல இருந்தது. தவற விட்டோம் அப்படின்ட்டு மிஸ் பண்ணிட்டோன்ற ஃபீலிங் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு. உண்மை. அது அருமை தெரியல. போன விட்டு அவரு எல்லாருமே கண்ணீர் வடிச்சதை நாங்க பார்த்தோம். கட்சிக்காரங்க கிடையாது, கட்சி சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாருமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சதை நாங்க பார்த்தோம். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் ஃபீலிங் அதை வந்து இவங்க வந்து கரெக்டா அதை வந்து கட்சி ஆதரவாகவும் ஓட்டாகவும் கன்வெர்ட் பண்ணணும். அந்த நம்பிக்கையை வந்து அவர் மேல வச்ச நம்பிக்கையை வந்து இவர் மேல வைக்கிறதுக்கு இன்னும் உழைக்கணும். அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். 100% கேப்டன் இருக்கும்போதே சொல்லியிருக்காரு, என் மனைவி வந்து நிழல் சக்தி அல்ல நிஜ சக்தி அப்படின்னு வந்து கேப்டன் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நிஜ சக்தின்னு எப்போ ஆக்டிவா அவங்க மேடம் அவங்க உள்ள வராதப்பவே, அரசியல் உள்ள வராதப்பவே கேப்டன் இந்த வார்த்தையை சொன்னார். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதை பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்க வந்து நிஜ சக்தி. அவங்களால அரசியல்ல எந்த இதனாலும் சாதிக்க முடியும்.
ரொம்ப கேப்பபிலிட்டி இருக்கு. சரியான களம் அமையல, சரியான ஒரு ஒரு பேக்கப் அமையணும். அது இன்னும் கொஞ்சம் அவங்க கிரவுண்ட் ஒர்க் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. கிளைகள் கொடி நடணும், எல்லா இடத்துலையும் கிளை திறக்கணும். அது பழைய முன்னாடி எப்படி சுறுசுறுப்பாக இருந்ததோ கேப்டன் ஆரம்பித்த காலத்தில், அதே சுறுசுறுப்போட எல்லா இடத்துலையும், எல்லா ஒன்றியம், மாவட்டம், எல்லா இடத்துலையும் கிளை வந்து பரப்பி உழைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.